நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 760வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அகஸ்திய பெருமானும் அவர் மனைவி லோபாமுத்ராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் நேற்று தான் எனக்கு ஆனந்த ஹரிகரோட பேசிட்டு இருக்கும்போது அகஸ்தியரை பற்றி அவனுக்கு பூஜை பண்ண சொல்லிட்டு அம்பாள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார். ஜார்ஜியாவில் இருக்கிற ஆனந்த ஹரிட்டு பேசும்போது he himself searched the Google. He found this photo. ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கே. சரி, நாளைக்கு இது இருக்குது குரு பூர்ணிமா பூஜை காற்றுல. சரி, எல்லா குருமார்கள் வியாசர்லேயே ஆரம்பித்து எல்லா படம் வைப்பேன். காக்க பூஜைன்ற ரொம்ப மகிழ்ச்சி வாழலாம். ஸோ அகஸ்தியர் படம் இல்லையே நினச்சிருந்தே இருந்தேன். ஸோ டக்குன்னு ஐ காட் இட்டு. ஸோ லோபாமுத்ராவோட இப்போ ஆனந்த் ஜார்ஜியா அமைச்ச படம். இதை பாபு நம்மளுடைய சிஷ்ய பையன் போய் கண்ணாடி போட்டு வந்தான். அவனை பிரிண்ட் எடுத்து இன்றைக்கி நடந்தது, இன்றைக்கி சாயந்தரம் தான் கொண்டு வந்து கொடுத்தான். அதை ஷோ ஹேவிங் ரிசீவ்ட் இட், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம். ஷோ அகஸ்தியர் அருள் இல்லாமல் சித்தருக்கெல்லாம் மூலமானவர் தான். நான் இதுக்கு போவேன். இங்கே சித்தர் 18 சித்தர் பீடம் பூபால சித்தர் பாடியந்தலூரில் வச்சுருக்கார். அந்த கோவில் ஃபங்க்ஷன் அடிக்கடி கூப்பிடுவார் அவர். முடிஞ்ச நேரத்தில் போவேன். அப்போ எல்லா ஜாதி பேதம் இல்லாமல் எல்லாரும் இந்த கலசங்களை எடுத்துகிட்டு கோவிலை உள்ள அந்த அந்த பண்ண சதாசிவ ஞானேந்திர அந்த லிங்கத்தை சுற்றி அபிஷேகம் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி எனக்கு பூபால சித்தர் 2 நாள் நண்பர். அவர் என்ன செய்தார்னா, குருவே தான் கூப்பிடுவார்ன்றேன். நான் நீங்கள்லாம் சித்த புருஷர்கள் நீங்கள்லாம். இல்லை சுவாமி, நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்வார். அவர் முதல் கலசத்தை கொடுத்து அகஸ்தியர் தான் முதல்ல வருவார் அதில். ஸோ அந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நான் போனால் என்னை அகஸ்தியருக்காக அபிஷேகம் பண்ண சொல்லுவாள். ஸோ அது அகஸ்திய பெருமானுடைய கட்டளையாகவே எடுத்து நான் பண்ணுவேன். பட் அகஸ்தியருக்குன்னு தனியாக நான் பூஜையெல்லாம் பண்ணுறேன், பொய் சொல்ல வேண்டாம். அகஸ்தியர் எங்கேயா படித்து நடிச்சுப்பேன். ஸோ பட் ஸ்ரீவித்யாவில் என்னென்னா, லோபாமுத்ரா இதுலேயே ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு லலிதா சஹஸ்ரநாமம் திருஷ்டின்னு சொல்லி தருத போது லோபாமுத்திரையின் பதியான் அகஸ்தியரேன்னு தான் அவர் கூப்பிட்றாரு. பரத்தம் பொண்டாட்டிக்கு ஏத்தம் தர்றார் அவர். அதாக ஹயக்ரீவர் ஏன்னா லோபாமுத்திரா அம்பாள் உபாசிக்கு ஆல்ரெடி உபாசனை பண்ணி 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 என்ன பண்ணுறான், அவளால் ஏற்றப்பட்ட மந்திரம் தான் அந்த பஞ்சதசி மந்திரத்தில் ஹாதி வித்தியன்னு இருக்குது. அவளோட இதுலேருந்து ஸ்ரீம்னு ஒரு இது ஆட் ஆகும். ஸோ லோபாமுத்திர வித்தியை ஸ்ரீ வித்தியை இது ஹாதி வித்தியின் பேர். லோபாமுத்திரா படம் கூட இவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. அது இந்த பெங்களூர்லேருந்து இந்த லலிதா மாமி இதில் இருக்கா தெரியல இந்த படம். அதையும் இருந்தால் காமிச்சு விட்ருவேன். அதை நல்ல காலம் இருக்குது அந்த டியூப்பில். ஸோ இது லோபாமுத்ராவின் படம். லோபாமுத்ரா தேவின்னு சொல்கிறேன். இப்போ அகஸ்தியர் பொட்டாட்டியும் எடுத்துக்க முடியாது நம்ம. அம்பாளுக்கே லோபாமுத்ரான்னு ஒரு பேர். லோபாமுத்ரா அர்ச்சிதாய நமகன்னு வருது. ஸோ நிறைய பேர் இன்டர்பிரேஷன் சொல்லும்போது, அந்த பாஷ்யம் சொல்லும்போது அகஸ்தியர் பொண்டாட்டி லோபாமுத்ராவால் அர்ச்சிக்கப்பட்டவளேன்றா. அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவன் 2 பேரும் தான் சேர்த்து கற்றுக்கிறார். ஹயக்ரீவர்கிட்ட லலிதா சஹஸ்ர நாமத்தை திருசதியும். இப்போ அதில் எப்படி அது வரும், அந்த நாமாவுடைய சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஸோ மை ஆர்குமெண்ட் சீன்ஸ் பி லாஜிக்கலி ரைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட் இந்த மாமாவுக்கு அம்பாள் இப்படியே காட்சி அழிச்சு பண்ணிருக்கா. கையில் பாருங்க ஒரு கலசம் வச்சுட்டுருக்கா. ஒரு வலது கையில் ஸ்ரீசக்கரமே இருக்குது. வலது மேல் கையில் அக்ஷமாலையும் இடது மேல் கையில் சூலமும் வச்சுட்டுருக்கா. இது அம்பாளுடைய ஸ்வரூபம். லோபாமுத்ரா தேவின்னு போட்டிருக்கா. இது எனக்கு அனுப்பிச்சிச்சா. நான் படம் போட்டு ஹரியத்தடையில் மாட்டிருக்கேன். ஒரு காப்பி ஏன்ட்ட இருக்கு இங்கே. அப்புறம் படம் போடணும். அது ஸோ யாரும் அப்ரோச் பண்ணால் அவளுக்கு அனுப்பிச்சி வைப்பா. இந்த போஸ்டல் சார்ஜஸ் எல்லாம் கொடுத்தேன். அவள் பெங்களூர்லேருந்து அனுப்பிச்சி வைக்கிறான் அந்த மாதிரி. ஸோ மைத்ரி ஆனந்த் சொல்லிட்டு அவள் பொண்ணு, அவள் மூலமாக தான் தெரியும் எனக்கு. இது கம்மிங் டு அகஸ்தியர். அகஸ்தியர் எப்படி பிறந்தார்? ஏன் கும்பமுனின்னு பேர். இந்த படத்தில் உயரமாக காமிச்சிருக்கார்.
ஆக்சுவலாக வந்து அவருக்குள்ளாம் சொல்லப்படுறது, அது எந்த அளவுக்கு உள்ள தெரியல எனக்கு. இவர் வந்து மித்ரா வாருணி 2 பேர் இருக்கா. மித்ரா வாருணி தேவர்கள், அவள் வந்து தேவலோகத்தை சேர்ந்தவ. அவள் 2 பேரும் ஊர்வசி பார்த்து காதல் வயப்பட்டு அவள் விந்து வெளிப்படுறது, அது ஒரு கும்பத்தில் சேர்க்கப்பட்டு அதில் இல்லை. ஸோ இஸ் ஃபஸ்ட் டெஸ்டி பேபி சொல்லப்படுறது. ஸோ அதாவது யோனியில் பிறக்காமல் அப்படியே இந்த கும்பத்திலேருந்து பிறந்ததுனால கும்பமுனின்னு பேர் இருக்கு. கும்பசம்பவ அப்படின்னு சொல்லியிருக்கா கசியரை. இவர் வந்து பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணத்துக்கு கைலாசத்தில் இருக்க முடியாமல் எல்லா ஜனங்களும் இதுக்கு போயிடுறா, இங்கே கைலாசத்துக்கு போயிடுறா. 17,500 வருஷம் ஆகுதுன்னு சொல்லப்படுது. பார்வதிக்கு பரமேஸ்வரன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் சொல்கிறது. ஸோ 17,500 years பேக் திஸ் இன்சிடென்ட் டுக் பிளேஸ். ஸோ அப்போ என்ன சொல்கிறார் பரமேஸ்வரன், எல்லாம் இங்கே வந்துட்டா வந்து பூமியோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடுச்சாங்க இதில் கைலாசத்தில், அதனால் யூ டு பேக்கப். ஸோ அந்த இது வந்து இந்த ட்ரிப்ட் தியரி ஆஃப் கான்டினென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கண்டங்களும் மூவ் ஆகுது. ஸோ அது அப்படியே வந்து இந்த ஐஸ்பர்க் காட்டும் இப்படி ஆகிடுது. அது இது ரெண்டுத்தையும் சமமாக கொண்டுறணும். யூ கோ டு சவுத்துன்றார். அகசிய மனம் இல்லாமல் நான் கல்யாணம் இல்லாமல் போகிறேனேன்றார். நீ எங்கே போனாலும் நான் கல்யாண காட்சி காமிக்கிறேன்னு பரமேஸ்வரர் சொன்னதாக புராணங்கள் சொல்கிறது. சிவபுராணம் சொல்கிறது, எல்லா புராணங்களும் அதை பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே இங்கே ஒவ்வொரு இடமா நிறைய இடத்துல அந்த கல்யாண காட்சி அவருக்கு கிடைக்கிறது. குற்றாலத்தில் கிடைக்கிறது அவருக்கு. ஸோ அந்த குற்றாலத்தில் முதல்ல பெருமாள் கோவில் தான் சொல்லப்படுறது. அதை போய் இவெல்லாம் வந்து பட்டப்பட்டே பூஜை போட்டு வரும்போது அங்கே வைஷ்ணவாள்லாம் விடமாட்டேன்றா. அப்புறமா வந்து நாமம் போட்டுன்னு உள்ளே போயிட்டு அந்த குறுகன்னு சொன்ன உடனே பெருமாள் சிலையை லிங்கமாக மாற்றிடுறாரு. குற்றாலநாதர் ஒரிஜினல் இட்டாச பெருமாள் சங்கு வடிவில் தான் இருந்தது கோவில். அதை வந்து சிவன் கோவிலாக மாற்றுறது அகசியர். ஸோ அதில் மாதிரி பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார். தென்னாட்டு முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல கூட என்ன திருவேற்காட்டில் கூட வேதபுரீஸ்வரர் கோவிலில் அங்கே கல்யாண கோலத்தை அகசியர் காட்சி அளிச்சா சொல்லப்படுறது. பல கோவில்களில் வந்து அவருக்கு வந்து பரமேஸ்வரன் பார்வதியோடு உட்காந்து இந்த உட்காந்து காமிக்கிறது வேதாரண்யத்தில் இருக்கும். இந்த திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கும். அதே மாதிரி உட்ராண்டீஸ்வரர் திருமணிசையில் இருக்கும். நிறைய இடத்துல இருக்குது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கூட அது மாதிரி இருக்குது. 2 பேர் சேர்த்து உட்காந்துருக்காங்க பாருங்க பின்னாடி. ஸோ பழமையான கோவிலெல்லாம் அந்த இது இருக்கும். இந்த தோணியப்பர் கோவில் இதில் கூட பேர் சீர்காழியில் கூட மாதிரி இருக்குது. அது தோணியிலே பெருசாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொன்னால் அகசிய பெருமாள் வந்து பெரிய ஞானி அவர். இதில் சில ப்ராக்டிக்கல் திங்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ லோபாமுத்ரா வந்து அவள் பெரிய ஸ்ரீவித்யாபாசிக்கு இந்த 12 பேரில் அவள் வந்துடுறா. அகசியர் வரார், அவளும் வரா. ஆனால் 12 கூட்டில் அது லோபாமுத்ரா வராது அதில். ஆனால் வந்து இன்னொரு லிஸ்ட்டு சொல்கிறா, அதில் வரா அவள். ஸோ அகசியர் எடுக்கும்போது பலவிதமான இது சொல்லப்படுறது, கதைகள் கருத்துக்களும். அகசியரால் வெளிப்பட்டப்பட்ட லிங்கங்கள்லாம் வந்து அகத்தீஸ்வரன் இருக்கும். அகசியரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள் எல்லாமே அகத்தீஸ்வரர். அம்பாள் ஆனந்தவல்லின்னு பேர் இருக்கும். இங்கேயே பொன்னேரி வட்டத்தை எடுத்தனால 2 தாண்டி 10 கோவில் பார்க்கலாம். பஞ்சட்டி அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி, பொன்னேரி அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி, சோழவரம் அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி, நிறைய இடத்துல வரும் அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி. அகஸ்தீஸ்வரர் ஆனந்த இப்போ வெளிவாக்கத்தோட சொர்ணாம்பிகா அகத்தீஸ்வரன்வா. அது சொர்ணாம்பிகை பேர் வரக்கூடாது. ஆனந்தவல்லி அகத்தீஸ்வரர் இருந்தால் டெஃபரெண்டாக அகசியர் பிரதிஷ்டைன்னு சொல்லிடலாம் நம்ம அதை. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகள் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ தென்னாட்டில் நிறைய ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். சிவன் கோபுரவர் பெரிய தீர்க்கதரிசி, பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார் அவர்கள். இப்பயும் பண்ணியிருக்கார். இவர்கிட்ட என்னென்னா அகசியருடைய பெருமை என்னென்னா, இந்த கும்பமுனின்றவ இப்பயும் பண்ணியிருக்கார். உதாரணமாக ஒரு 50 வருஷத்துக்குள்ள நடந்து சொல்கிறேன். ஹூஸ்டனில் அமெரிக்காவில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கோடை செட்டியார், குமுதம் ஆஃபீஸில் இருக்கிற அழகப்ப செட்டியார் அவள்லாம் வந்து பிளான் பண்ணும்போது முதல்ல பிள்ளையார் கோவில் கட்டணுன்றா. அவள்லாம் வந்து அகசியர் பெருமானை வழிபடுறவா. என்ன பண்ண, பனை ஓலை எடுத்துகிட்டு வந்து மஞ்சளை பூச்சி எழுத்தாணி வச்சு பண்ணும்போது
அதில் என்ன படம் எழுதுகிறார் அகஸ்தியர்னா, கிருபானந்த வாரியார் தலைமையில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், பிள்ளையார் கோவில்ன்றார். கிருபானந்தியார்கிட்ட பேசவே இல்லை இவா. ஆனால் வாட் இஸ் ஹேப்பன் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள், கிருபானந்த வாரியார் only went all the way to America, and he only under his presence only the கும்பாபிஷேகம் was done. இது அகஸ்தியர் முன்கூட்டியே சொல்லிட்டார். இப்பயும் பேசிட்டு இருக்காரு. அகஸ்தியர் ஜீவநாடியில் வருது. ஜீவநாடி கூட ஆல்ரெடி அது ஜீவநாடின்றது எப்படின்னா, அதில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனாக மறைஞ்சு போயிடும். ஏதோ ஒன்று எழுதியிருக்கோம், த பர்சன் ஹூ ரீட்ஸ் அவளுக்கு மட்டும் தெரியுன்றாங்க. நான் சொன்ன விவகாரம் வந்து மஞ்சள் பூசி ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதப்படுறது அந்த ஸ்பாட்டு, அது மேலே அந்த கருமையான இந்த பொடியை தடவின உடனே அந்த லெட்டர்ஸ் வி கேன் ரீட் இட். தீட்சிதர் ராமநட்டா ஈஸ்வரர் நிறையா சொல்லியிருக்காரு அதை பற்றி எல்லாம் எனக்கு. ஸோ அகஸ்திய மாமுனி அவரே வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் தான். ஸோ அவர் வந்து நம்ம வேண்டினாலே சின்சியராக ப்ரே பண்ணோம். இந்த குடுவாஞ்சியில் ஒரு இது இருக்குது, அகஸ்திய மன்றமோன்னு ராகேஷ் பையன் இருக்கான். அவன் நிறைய போஸ்டிங் போடுவான். ஸோ நிறைய அவள்லாம் வந்து இந்த நற்பணிகள்லாம் பண்ணுறா. அவள் அகத்தியரை பேஸ் பண்ணியாக பண்ணுறா, உழவார பணிகள் பண்ணுறா. ஆயிலியா சத்தத்தும் போது அகத்தியருக்காக பூஜையெல்லாம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அகஸ்தியர்ன்ற மாமுனி 11 சித்தர்களில் முதன்மையான சித்தராக இருக்கவர். அவர் வந்து பல அற்புதங்கள் பண்ணிட்டுருக்கார், இன்னி வரைக்கும் பண்ணிட்டுருக்கார், இனிமேலும் பண்ண போகிறார். சித்த புருஷர்களில் டாப் மோஸ்ட் இவர் தான். ஸோ நாளைக்கு குரு பூர்ணிமா. ஸோ அவரை பற்றி நினைக்கிறது, அவர் நினச்ச உடனே இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது மனசு பார்க்குறதுக்கே. பார்க்கலாம், டாக்டர் ராஜா ரவி ஒரு படம் மாட்டிருக்கு பார்க்குறதுக்கு. அனாவசியமான ட்ரெஸ்ஸு கோடல், அலங்காரங்கள், மாலைகள் எதுவுமே இல்லை. சிம்பிளாக இருக்குது பாருங்க, ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அகஸ்தியர் மகரிஷியை நினச்சி யார் நினைக்கிறாளோ, யார் ப்ரே பண்ணுறாளோ அவளுக்கு வாழ்க்கையெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க சொல்லப்படுறது. ஸோ இதுக்கு அகஸ்தியர் ஜோசிஷம்லாம் கூட இருக்குது. 20-25 ரூபா புக்கு இந்த ரத்தன சபாபதி பதிக்க கொண்டித்தோப்பில் இருக்குது. அவள்கிட்ட அது வந்து மசோழி போட்டுட்டு இந்த மனசில் நம்பர் நினச்சி அந்த ஸ்ட்ரென்ஸாக படித்தா அப்படியே கரெக்டாக நடக்கும். அது நான் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அதை ஒரு 50 பக்கம்தான் இருக்கும். ஸோ அதில் இந்த நம்பருக்கு ஒரு பலன் போட்டிருப்பான். அதை அடிக்கடி பார்க்கக்கூடாது, ஒரு தடவை நல்லா வேண்டிட்டு பார்த்தா கரெக்டான அந்த பலன் உண்டான அந்த பதிகத்தை எடுத்து தருவார், படிச்சுக்கலாம். நம்ம இது சொன்னது சிம்பிளஸ்ட் மெத்தட் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி சொல்ல. அகஸ்தியரை பற்றி சொல்லிட்டே போகலாம், பெரிய கடல் அது. அவர் வந்து பெரிய மகாமுனி, அப்படியே வந்து வர்ஷிக்கிறார் ஜனங்களுக்கு. ரோமா மகரிஷியோட என்னுடைய ஆதி குருநாதர் சொல்லக்கூடிய ரோமா மகரிஷியோட குருநாதர் வேறு. இவர் தான் வந்து 9 தாமரை மலர்களை அவர்கிட்ட கொடுத்து தாமிரபரணி நதியில் விட சொல்லி அது எங்கெங்கெல்லாம் போய் ஒதுங்கித்தோ அங்கே தான் நவகைலாசம் பிரதிஷ்டை பண்ணார் ரோமா மகரிஷின்னு புராணங்கள் சொல்கிறது. அதுக்கு வித்திட்டவர் இவர் தான். நவகைலாசம் வரத்துக்கு மூல காரணமே அகத்தியர் மகரிஷி தான். இந்த அகஸ்திய மகரிஷி நினச்சிட்ருக்கோம் எல்லார் வாழ்வியலும் அவர் வந்து நலம் பெற அருள் செய்யட்டும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.